தவமே ஜெயம். ஸ்ரீ வாராகி குருவிடம் அவர்களுக்கு வணக்கம். கோழி தன் பிரம்மத்தை அதனிடமிருந்து தோன்றிய பொருள்தான் முட்டை. கோழி பிரம்மம், அதனிடமிருந்து தோன்றிய பொருள்தான் முட்டை. முட்டைக்குள் கோழியின் அணு உள்ளது, ஆனால் அது முட்டையாக இருக்கும்போது வெளிப்படாது. கோழி முட்டையுடன் சேர்ந்து இணைந்து அடைகாத்து பின் அதுவும் கோழியாக உருமாறுவது போல நாமும் பிரம்மத்தோடு ஒன்றி தவத்தில் யோகத்தில் இருந்தால் அந்த கனலால் நம்முள் இருக்கும் பிரம்மம் அணு விதை பிரம்மமாக மலர்ந்து பிரம்மமாக மாறிவிடும். முட்டை கோழி ஆவது போல முட்டையாக இருக்கும்போது உயிரில்லை. கோழியோடு பிரம்மத்தோடு சேர்ந்தபின் முட்டைக்கு உயிர் வந்தது போல பிரம்மத்தோடு நாமும் கலந்தால் நமக்கும் உயிர் வந்துவிடும். பிரம்மத்தின் பொருள்கள்தான் இங்கு எல்லாம். முட்டை போல எதற்கும் உயிரில்லை. முட்டை கோழியோடு உறவு வைத்து உயிர் பெற்றது போல நாமும் பிரம்மத்தோடு உறவு கொண்டு உயிர் பெற வேண்டும். உடல் உயிரல்ல, இங்கு எல்லாம் ஜட பொருள்களே. உடலையோ உயிரையோ நீ இயக்க முடியாது. பின் எதை நான் செய்கிறேன் என்று கூறுகிறாய்? நான் என்ற ஆணவத்தை விடு. போரில் பல பேரை வெட்டி உயிர் பலி செய்ய வைப்பது கத்திதான். அதே கத்தியை கொண்டு பழங்கள் காய்கறி வெட்டுவதாகவும் பயன்படுத்துவது போல தீய குணம் படைத்த மனிதர்களின் செயல்களையும் கருத்துக்களையும் உனக்கு எவ்வித நல்லவைகளாக பயன்படுத்த முடியுமோ அவ்விதமாக பயன்படுத்திக்கொள். சகுனியைப் போல இரு, அர்ஜுனன் போல வில்லை எடுக்காதே. யாராவது திட்டினால் உனக்கு கோபம் வரும், ஆனால் நீ அதை கேட்டு அமைதியாக இருக்க பழகினால் உனக்கு பொறுமை என்ற குணம் கிடைக்கும். அந்த பொறுமை உனக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரும். விலை உயர்ந்த பொருள் என்று நீ சேர்க்கும் பொருள் அனைத்தையும் கடைசியில் நீ இழந்து விடுவாய். பிரம்மத்தை அறிய நீ அனைத்து உடல் பற்றையும் கடக்க வேண்டும். இதுவும் கடந்து போ என்றால் நீ எத்தனை காலம் எடுத்த உடல்களெல்லாம் போய்விட்டன, இப்போது எடுத்த உடலும் கடந்து போய்விடும் என்று பொருள். உடல் கடந்து போகும் முன் உயிரை பற்று. ஒரே சமயத்தில் தப்பியோடும் இரண்டு முயல்களை எப்படி வேடன் பிடிக்க முடியாதோ அதுபோல இகலோக சுகமும் பரலோக சுகமும் ஒன்றாக கிடைக்காது. ஏதோ ஒன்றை மட்டும் நாடினால் அதை மட்டுமே நீ அடைய முடியும். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்காதே என்ற பழமொழி அதற்கு தான் உள்ளது. ஸ்ரீராம் ஜெயராம் என்று கூறினாலும் சிவசிவா என்று கூறினாலும் அந்த சப்தம் ஒளி காற்றில் கலந்து பிரம்மத்திலேயே ஒடுங்குகிறது. பின் அது உனக்கே அருள் செய்கிறது. அதனால்தான் அவனருளால் அவன்தாள் வழங்கி என்பது. கடல் நீர் ஆவியாக பின் மீண்டும் நீராக பூமியில் விழுவது போல் மனிதனை தவிர மற்ற எல்லா மண்ணில் விளைந்தவை என்று எண்ணாதே. புல் பூண்டு செடி கொடி மற்ற பொருள்களைப் போல மனிதனும் மண்ணில் விளைந்த ஒரு பொருள்தான். அதற்கு நீதான் மனிதன் என்று பெயர் வைத்திருக்கிறாய். மரம் செடி கொடி என்று மற்றவைகளுக்கும் நாம் பெயர் வைத்தார் போல பஞ்சு நூலாகி பின் ஆடை ஆவது போல பொருட்கள் அணுக்கள் பல சேர்ந்து மனிதனாக உருவம் எடுக்கிறது. இந்த உருவம் நீ அல்ல. மேகம் போல கலைந்து போய்விடும். அனைத்து புத்தகங்களிலும் உடலை பற்றியும் அதன் சார்ந்த ஒழுக்கம் மற்றும் வழிமுறைகளை பற்றியும் கூறப்பட்டு உள்ளதே தவிர உயிரை பற்றிய ரகசியங்கள், உயிரை வளர்க்கும் ரகசியங்களான உயிர் எது என்று எந்த புத்தகத்திலும் கூறப்படவில்லை. உடலை பற்றிய புத்தகம் உலகெங்கிலும் இருக்கலாம். உயிரை பற்றிய ரகசியம் சுந்தர் மட்டுமே வெளியிட்டுள்ளார். படித்து உயிரை பற்றுங்கள். யாராலும் புரிந்து கொள்ள இயலாத புதிர்தான் காலம், பிரம்மம். அறிவாற்றலை கொண்டு மக்களால் காலத்தை பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் வாழ்க்கை முழுவதும் மிகவும் வெளிப்படையாக இருப்பது காலமே, பிரம்மமே. ஸ்ரீராமர் கூறுகிறார், அண்டமெல்லாம் பிரம்மமே வியப்புத்துள்ளது. பிரம்மம் மௌனமாக உள்ளது. மௌனத்தில் அமைதி பிறப்பது போல மௌனமான பிரம்மத்தில் இருந்து அணுக்கள் பிறக்கின்றன. சலனமில்லா நீரில் அனைத்தும் தெரிவது போல சலனமில்லா மனதில் அனைத்தும் பிரம்மம் புலப்படும். உடம்பு உயிர் எடுத்ததோ உடம்பு எடுத்ததோ? உடம்பு உயிர் எடுத்தபோது உருவம் ஏது செப்புவீர்? உடம்பு உயிர் எடுத்தபோது உயிர் இறப்பதில்லையே. உடம்பு மெய் மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் ஓதுமே. சிவவாக்கியார் 87 கூறுகிறார். உடல் உயிரை எடுத்ததா? உயிர் உடலை எடுத்ததா? உடல் உயிரை எடுத்தபோது அந்த உயிருக்கு உருவம் ஏது கூறுங்கள். உடலுக்கு உருவம் உண்டு, உயிருக்கு ஒளிக்கு உருவம் இல்லை. உடம்பு உயிர் எடுத்தபோது உடல் தான் உயிரை எடுக்க வேண்டும் என்று கூறுவதை கவனியுங்கள். பிறக்கும்போது உனக்கு உயிர் இல்லை, இனிமேதான் நீ உயிரை எடுக்க வேண்டும். உடல் உயிர் வேறு, உயிருக்கு உண்டான உயிர் வேறு. அதைத்தான் நாங்கள் 2 உயிர் உள்ளது என்று குறிப்பிடுகிறோம். உடல் உயிரை எடுத்தபின் ஒளி உடம்பை உயிர் இறப்பதில்லை.
உடல் மெய்மறந்து பிரம்மத்தில் கலந்து அந்த ஒளி தேகத்தை கண்டு உணர்ந்து ஞானம் பல கூறும் என்று சிவவாக்கியார் கூறுகிறார். உடல் உயிரல்ல, உயிரின் வடிவமும் உடலல்ல என்பதுதான் சிவவாக்கியார் வாக்கு. இந்த புத்தகத்தின் மூலக்கருவும் அதுதான். புலன்களை கொண்ட இந்த உடலை மனம் தன் போக்கில் ஆட்டிவித்து ஆடுகிறது. போக புலன்களை துறந்து எதையும் விரும்பாமல் இருப்பவன் உடலை பேணுவதற்குரிய செயலை மட்டுமே செய்வான். பாவத்தை துன்பத்தை அடைவதில்லை. அவனுக்கு பிறவி கிடையாது. குணம் இருந்தால் மட்டுமே பிறவி உண்டு. குணம் இல்லையேல் பிறவி இல்லை. காமம், குரோதம், நான் எனும் அகந்தை போன்றவை பகவத்கீதை கூறுகிறது. தன் உடலில் உள்ள பெரிய அணுக்கள் சிறிய அணுக்களை தின்று கொண்டு தன்னை வளர்த்து கொள்கின்றன. பெரிய மீன் சிறிய மீனை சாப்பிடுவது போல மனிதர்களும் மற்றவர்களை ஏசியும் தாழ்த்தியும் பேசியும் அவர் பொருளை பறிப்பதிலேயே நாட்டம் கொள்கிறார்கள். அணுக்கள் உடலுக்குள் எப்படி நடக்கிறதோ அதுபோல வெளியேயும் நடக்கிறது மனிதர்களிடம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் தான் கவனமாக வாழ வேண்டும். மண்பானையை அடுக்கி வைப்பது போல புத்தகங்களை வாங்கி அடுக்கி வைப்பதில் ஒரு லாபமும் இல்லை. பானையில் சமைத்து தான் சாப்பிட வேண்டும். புத்தகத்தை சாரத்தை அறிய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்து கடவுள், முஸ்லீம் கடவுள், கிறிஸ்துவ கடவுள் என்று இப்பொழுது எந்த கடவுளையும் யாரும் உண்மையாக வணங்குவதில்லை. இப்பொழுது உள்ள ஒரே கடவுள் பணக்கடவுள் என்ற கடவுள்தான். உலகத்தில் உள்ள அனைத்து மதத்தவர்களும் அவர்களாகவே பணம் என்ற மதத்திற்கு மாறிவிட்டார்கள். நாமெல்லாம் ஒரே இனம், ஒரே கொள்கை, பணம் சம்பாதிப்பது என்று ஆகிவிட்டது. நமக்கெல்லாம் கடவுள் ஒருவரே என்று ஒன்று ஆகிவிட்டது. ஆம், பணம் தான் கடவுள் ஆகிவிட்டது. அதை நாம் எல்லோரும் வணங்குகிறோம். ஒன்றே குலம், பணம் என்ற சாதி, ஒருவனே தேவன், பணம் என்ற கடவுள் என்றாகிவிட்டது. பணத்திற்கு மட்டுமே நீங்கள் எல்லா செயலும் செய்கிறீர்கள். தாய் தந்தை உறவுகளை மிதிக்கிறீர்கள், பணத்தை மதிக்கிறீர்கள். நீ கண்டுபிடித்த வணங்கும் பணக்கடவுள் உன் உயிரையும் காப்பாற்றாது, உன் உயிரையும் காட்டாது. வணக்கம்.